நாதபிரம்மம் யூடியூப் சேனல் வாயிலாக நான்காம் திருமொழி, அதாவது நாச்சியார் திருமொழியின் 4வது திருமொழியின் இறுதி பாசுரம் ஜாகிர் ஹுசேனிடம் கேட்போம். வணக்கம் ஜாகிர் ஹுசேன். வணக்கம் சார். 11வது பாசுரத்தை பார்ப்போம். ஊடல் கூடல் உணர்தல் புணர்தலை நீடு நின்ற நிறைப்புகழ் ஆய்ச்சியர் கூடலை குழற் கோதை முன் கூறிய பாடல் 10 வல்லார்க்கு இல்லை பாவமே. இது ஒரு பலஸ்ருதியான பாட்டு. இது மாதிரி ஊடல் கூடல் உணர்தல் புணர்தலை. ஊடல் கூடல் என்றால் ஊடல் கூடல் என்பது ஒரு நாயகனுக்கும் நாயகிக்கும் இருக்கின்ற ஒரு பாவம். ஊடல் என்பது என்ன? ஒரு கோபிச்சுக்கிட்டு பிரிஞ்சு போறது. கூடல் என்பது அந்த கோபத்தை அடக்கி தலைவனோ தலைவியோ வந்து அவர்களிடம் அந்த கூடலுக்காக வந்து திரும்பவும் ஒன்றாதல். அப்படி வந்து ஊடல் கூடல் உணர்தல். உணர்தல் என்றால் இவன் எனக்கானவன், எனக்காக பிறந்தவன் என்று உணர்தல் புணர்தலை நீடு நின்ற நிறைப்புகள் ஆய்ச்சியர். நீடு நின்ற நிறைப்புகள் ஆய்ச்சியர்னா தன்னை ஆயர் மகளாகவே கருதி கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டாள் பாடின நீடு நின்ற நிறைப்புகள். அப்படின்னா என்னைக்கும் மங்காத புகழுடைய ஆய்ச்சியர். ஆய்ச்சியர் என்பது தன்னையுமே ஒரு ஆயர் குல பெண்ணாகத்தான் பாடியிருக்கின்றார். இந்த இடத்துல ஒரு இடத்துல கூட அவர் வளர்ந்த குலம் என்றால் பிராமண குலமாக இருக்கலாம். ஆனால் தன்னை ஒரு இடத்துல கூட தான் அந்த குலத்தை சேர்ந்தவள் என்று பாடாமல் இவர் என்ன செஞ்சிருக்காங்க? எல்லா இடத்திலுமே ஆயர் குல பெண்ணாக தன்னையே கற்பனை செய்து கொண்டு பாடியிருக்கின்றார். ஊடல் கூடல் உணர்தல் புணர்தலை. இந்த ஊடல் கூடல் உணர்தல் புணர்தல் சொன்னா இன்னும் கொஞ்சம் தமிழ் இலக்கியத்துல எடுத்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க. அதாவது குறிஞ்சிக்குரிய தெய்வம் வந்து பார்க்க போனோம்னா முருகன், அடுத்தது குறிஞ்சி, அடுத்தது முல்லைக்குரிய தெய்வம் என்று பார்க்க போனால் திருமால். அப்படிப்பட்ட அந்த திருமாலுக்கு உரிய உரிப்பொருள்கள் என்று பார்த்து கூடால் உணர்தல் புணர்தல் கூடல் பின் அது புணர்தல் என்கின்ற அந்த இலக்கணத்தில் வந்து அமையும். முல்லைக்குரிய தெய்வமாக இங்கே திருமால் கருதப்படுவதால், ஏன்னா முல்லைக்குரிய தெய்வம் திருமாலாக கருதப்படுவதால் தான் நீங்க என்ன செய்யறாங்க, அவரை வந்து ஆயர்குல கண்ணனாக அங்கே பாடியிருக்கின்றார் ஆண்டாள். அந்த ஆயர் குலத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான விஷயம் பிரிதல் மற்றும் சேர்தல். உணர்தல் பின் புணர்தல் சேர்தல் என்கின்ற அந்த உரிப்பொருள்களை வைத்து இங்கே பாடுகின்றார். கீழ் நின்ற நிறைப்புகழ் ஆய்ச்சியர். இது மங்காத புகழுடைய ஆய்ச்சியர் கூடலை, அந்த சேர்தலை, இந்த கூடல், இந்த வட்டத்தை வரைந்து இது வட்டமாக அமைந்து விட்டது. குழற்கோதைன்றது ரொம்ப அழகான மயிர்கற்றைகளை உடைய கோதை. மயிர்கற்றைகள் அவருடைய முடி ரொம்ப அழகு. அது இடத்துல எல்லா இடத்துலயுமே பாடியிருப்பாங்க ஆண்டாள். தன்னுடைய முடி கற்றைகள் அவ்வளவு அழகாக இருந்தது என்று அது அவரே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா தை மாதம் இருக்கிற ஆண்டாளுடைய நீராட்டு உற்சவத்திற்கு என்றால் நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ கத்த நிறைய முடியெல்லாம் வச்சு பெரிய சடையெல்லாம் போட்டு அதுல சைட்ல பூவெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக ஆண்டாளை அலங்கரித்திருப்பார்கள். அப்படி பார்க்க போனோம்னாக்கல அவங்க எப்படி இருக்கும்? ஆண்டாள் தன்னுடைய முடிகளோடு அப்படியே குளர்கற்றையோடு அப்படியே எழுந்தருளி வருவது போல இருக்கும். அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை என்ன சொல்ற ஆண்டாளே தன்னுடைய பாசுரத்தில் பாட. இந்த இடத்துல ஒரு கேள்வி, இந்த இடத்துல ஒரு முக்கியமா ஒருத்தர் நம்ம டெல்லியில இருந்து டிகேவிஎஸ் மணி கேட்டிருக்காரு. ஆண்டாளுக்கு ஏதாவது மிக முக்கியமான ஏதாவது பிடித்தமான பூ அப்படின்னா சில சுவாமிகளுக்கு சில பூண்டு இருக்கு. ஆண்டாளுக்குன்னு குறிப்பிட்ட பூ இருக்கா, புஷ்பம் இருக்கா? ஆண்டாளுக்குன்னு குறிப்பிட்ட பூ இல்லை, ஆனா ஆண்டாளே கேட்ட பூவெல்லாம் உண்டு. என்ன பூ சொன்னாக்கல, இறைவன் திருமார்பில் அமைந்த அந்த மாலையை கொண்டு வந்து என் மேல் புரட்டுங்கள் என்று சொல்வார். அந்த புரட்டுற அந்த பாசுரத்தெல்லாம் நம்ம பின்னாடி நம்ம பார்க்க போனோம். தனியாக பூ என்று இல்லை, இறைவன் மேல், அதாவது எம்பெருமான் மேலே அறையில் பீதக வண்ண ஆடை கொண்டு என் வாட்டம் தனிய வீசீரே, அவன் அணிந்த மாலையை கொண்டு எனக்கு வந்து சூட்டீரே, அதற்கப்புறம் அவனுடைய குழல் ஊதுகின்ற அந்த கண்ணனுடைய அந்த தொட்டு தண்ணி எல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த தண்ணியை கொண்டு வந்து என் மூஞ்சியை முழுக்க தடவீரே என்று பாடிக்கொண்டே செல்வார். அப்படி அவருக்கு மிகுந்த உகந்ததானது என்று பார்த்தால் கண்ணன் சூடி களைந்த மாலைகளே அவருக்கு உகந்தது. அதனால்தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அப்படி அவர் பாடியிருந்தாலும் இங்க கண்ணனே ஆண்டாள் சூடி களைந்த மாலைகளை தனக்கு பிடிக்கும் என்று சொன்னதால் ஆண்டாள் சூடி களைந்த மாலைகளை இறைவனுக்கு சாத்துகிறார். அதுதான், ஏன்னா ஆண்டாளுக்கு தான் இறைவனுடைய மாலையை சாத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் உண்டு. ஆனால் இந்த இடத்துல இறைவனே பெரியாழ்வாரிடம் அவருக்கு சூடி களைந்த மாலைகளை எனக்கு சாற்ற வேண்டும் என்று சொன்னதால் இந்த இடத்துல என்ன செய்யறாங்க, இறைவன் ஆண்டாள் சூடி களைந்த மாலைகளை இறைவனே சாற்ற.
இப்படியாக இறைவன் தானே உகந்து தந்த மாலைகள் தான் தனக்கு உகந்த மாலைகள் என்று தன்னுடைய பாசுரங்களிலே அவர் பதிவு செய்கிறார். ஏன்னா பர்டிகுலர் பூ மட்டும்தான் எனக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி இல்லை. இறைவனுடைய திரு உரு போல் எந்த மலரை கண்டாலும் தனக்கு அது உகந்த மலர் என்று பாடியிருக்கின்றார். ஆனால் அவர் அந்த தான் அணிந்த மாலைகள் தான் மிக உகந்தது என்று பாடியிருப்பார். அதனால 11ஆம் திருமொழியில என்ன சொல்லியிருக்காங்க, கூடலை கோதை முன் கூறிய பாடல் 10 வல்லார்க்கு இல்லை பாவமே. இதை அனுசந்திப்பவர்களுக்கு, இந்த 10 பாசுரங்களையும் படிப்பவருக்கு பாவம் எதுவும் அண்டாது என்று பாடியிருக்கின்றார். மீண்டும் ஒரு முறை அந்த பாசுரத்தை பார்ப்போம். ஊடல் கூடல் உணர்தல் புணர்தலை நீடு நின்ற நிறைப்புகள் ஆய்ச்சியர் கூடலை கோதை முன் கூறிய பாடல் 10 வல்லார்க்கு இல்லை பாவமே. இதை இப்படியாக 11ஆவது பாசுரம். அதாவது இந்த பாசுரத்துல என்ன ஒரு மிக சிறப்புன்னா, நீங்க ஒரு மிக சிறந்த நடன கலைஞர், உங்களுக்கு தெரியாது இல்ல, நாயக்கி பாவத்தை மிக அருமையாக ஒரு விளக்கத்தை ஆண்டாள் அவர்கள் அக்காலத்திலேயே தெரிவித்துள்ளார் என்றால் மிக. 4ஆம் திருமொழியின் 11ஆவது பாசுரம் நிறைவுற்றது. அடுத்த தொடரில் இருந்து நாச்சியார் திருமொழியின் 5ஆவது திருமொழியினுடைய முதல் பாசுரத்தை நாம் கேட்போம். ஆதலால் நேயர்களுக்கு மீண்டும் ஒரு விண்ணப்பம், தயவு செய்து நாதபிரம்மம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்வதுடன் பேஸ்புக்கில் ஃபாலோ செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த தொடரில் ஒரு புதியதொரு பாசுரத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.